ஹலோ எவ்ரிவன், நீங்க தம்ப்நெயில்ல பார்த்த மாதிரி ஒரு கம்ப்ளீட்டா கண்டென்ட் கிரியேஷன் வீடியோ எடிட்டிங் டூலை தான் இன்னைக்கு நம்ம பத்தி பார்க்க போறோம். ஸோ இந்த டூலை வச்சு உங்களோட யூடியூப் சேனலை வெறும் ஃபேஸ்லெஸ் சேனலை எப்படி ரன் பண்றதுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ இது ஒன் ஆஃப் த ப்ரூஃப். லைக் 2.8K வியூஸ், 1.3K வியூஸ், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்க வியூஸ் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது எல்லாமே ஃபேஸ்லெஸ் வீடியோ தான். ஸோ இது மூலியமா நீங்க ஒரு கண்டென்ட் கிரியேஷன் உங்களோட யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சீங்களா இந்த மாதிரி நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். டெய்லி ஒரு 2 to 3 ஹவர்ஸ்க்குள்ளேயே உங்களால இந்த வீடியோஸ்லாம் மேக் பண்ண முடியும். ரொம்ப ஈஸியாவே பண்ணிட முடியும். பட் இது வந்து கம்ப்ளீட்டா ஃப்ரீ கண்டென்ட் கிரியேஷன். நம்ம ஒரு பார்ட் வந்து ஃப்ரீயா பண்ணுவோம், ஒரு பார்ட் வந்து பெய்ட் மெத்தட்ல பண்ணுவோம். ஏன் பெய்ட் மெத்தட்ல பண்றோம் அப்படின்னா நம்ம சீக்கிரமா நிறைய விஷயத்த இன்புட் பண்ண ஃப்ரீனா நிறைய டூல்ஸ் நம்ம வந்து மிக்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். வேற பெய்ட் மெத்தட்னா உங்களுக்கு எல்லாமே அண்டர் ஒன் ரூஃப்குள்ள வந்துற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ஒரு கண்டென்ட் கிரியேஷன். ஒரு வீடியோ வந்து நம்மளுக்கு வேணும் அப்படின்னா கண்டென்ட் கிரியேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த வீடியோ ப்ளே பண்றேன். On August 24th, 2001, Air Transat Flight 236 faced a dire emergency. Departing from Toronto to Lisbon, the Airbus A330 experienced a catastrophic engine failure due to fuel exhaustion. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு வீடியோ உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கண்டென்ட் கிரியேஷன். ஸோ கண்டென்ட் கிரியேஷன் பார்ட்டுன்ற போது நம்ம வந்து நிறைய ஏஐ டூல்ஸ் இருக்கு மார்க்கெட்ல. ஸோ நான் யூஸ் பண்றது அதிகமாக ChatGPT ஃப்ரீ வெர்ஷன் தான். அண்ட் கூகுள் ஏஐ ஸ்டுடியோ இருக்கு. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா மெட்டாவோடது இருக்கு, ஜெமினிது இருக்கு. அண்ட் மெட்டா ஜெமினியும் கூகுளோடது தான். ஸோ மேக்ஸ் ப்ராபப்ளி நான் வந்து என்ன யூஸ் பண்றேன் அப்படின்னா கண்டென்ட் ஐடியாஸை வந்து ChatGPT தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி நான் கொடுக்குறேன். ஸோ இங்கே தான் நான் ரொம்ப வருஷமா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இங்க வந்து நான் ஒரு ப்ராம்ப்ட் ஒன்று கொடுத்துருக்கேன். ரைட் 10 ஸ்டோரி டைட்டில் ஃபார் யூடியூப் ஆஃப் பைலட் இம்பார்ட்டன்ஸ். இந்த மாதிரி ஒரு டைட்டில் கொடுத்ததுனால, இந்த மாதிரி ப்ராம்ப்ட் கொடுத்ததுனால எனக்கு வந்து ஒரு 10 நம்பர்ஸ் ஆஃப் ஐடியாஸ் இங்க வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த ஐடியாஸை நான் அடுத்த கட்டத்துக்கு ஒரு 1 minute ஷார்ட்ஸ் ஆர் 1 minute ரீல்ஸுக்கு வந்து நான் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணணும். ஸோ நான் இங்கேயே ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணலாம். வேறஸ் நான் ஒரு சொல்ல போற டூல்னால உங்களுக்கு கம்ப்ளீட்டா அங்கேயே ஸ்கிரிப்ட் ஜென்ரேட் ஆகிடும். அதனால நீங்க எந்த ஒரையும் பண்ணிக்க வேண்டாம். ஸோ ஆஸ் ஆஃப் நவ் நான் உங்களுக்கு இங்க இருந்து ஒரு ஒரு டைட்டில் எடுத்து ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்றேன். ஸோ நான் நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் பண்ணிட்டு இருந்தனால ஸோ இந்த ஃபார்மேட்ல நான் ஒரு 5th லைன் எடுத்துக்கிறேன். ஏர் இந்தியா 182 ஒய் பைலட்ஸ் டிசிஷன் ஸ்டில் எக்கோ இன் ஏவியேஷன் ஹிஸ்ட்ரி. ஸோ இந்த டைட்டிலுக்கு ஒரு 1 minute ரீல் நம்ம பண்ண போறோம். ஸோ நான் சொல்ல போற டூல் பாத்தீங்கன்னா இதுதான் பெய்ட் டூல் நான் யூஸ் பண்றது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா கேப் விங் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பெய்ட் டூல். ஓகேங்களா? இதில் எக்கச்சக்கமா நீங்க பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் பேக்கேஜஸ் எல்லாமே நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் பேக்கேஜஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு நிமிஷம். ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் பேக்கேஜை பொறுத்த வரைக்கும் நான் இயர்லி வாங்கியிருக்கேன். ஸோ லாஸ்ட் பில்டு பார்த்தீங்கன்னா 13 ஜூன் 2024. ஸோ நெக்ஸ்ட் பில்லிங் வந்து இந்த ஜூன்ல 30th முடியுது. சரிங்களா? ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஏஐன்னு ஒன்று எடுத்துட்டீங்கன்னா கிரெடிட் பேசிஸ் தான் தருவாங்க. எல்லாத்துக்கும் கிரெடிட்னு கொடுத்துருவாங்க. நீங்கள் எந்த சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்தாலும் இது வந்து மந்த்லி கிரெடிட். ஸோ டிரான்ஸ்கிரிப்ஷன், ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 300 கிரெடிட்ஸ் டெக்ஸ்ட் டு ஸ்பீச், இது எல்லாமே கிரெடிட்ஸ் ரிலேட்டட் மட்டும் தான் கொடுப்பாங்க. 300 minutes அப்படின்னா ஒரு நிமிஷம்ன்றது மாசம் 300 நிமிஷம் வந்து நமக்கு கொடுப்பாங்க ஒரு மாசம். ஸோ இந்த மாதிரி தான் இந்த டூல். ஸோ இதோட பிரைசிங் பார்த்தீங்கன்னா $192 அப்ராக்சிமேட்டா உங்களுக்கு என்ன வருது? ஸோ 16,524 rupees வருது வருஷத்துக்கே. ஸோ இதனால உங்களால மணி நியர்லி ஒரு 1 lakh 2 lakhs கூட மேக் பண்ண முடியும் உங்களோட ஓன் யூடியூப் சேனல்ல. நீங்க கண்டென்ட் ஐடியாஸ் அண்ட் புது புது விதமான டைட்டில்ஸ் கொடுத்து நீங்க கண்டென்ட் ஜெனரேட் பண்ணி கண்டிப்பா உங்களால மேக் பண்ண முடியும். ஸோ நான் வீடியோ எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். எஸ். ஸோ இதுதான் ஃப்ரண்ட் டேஷ்போர்ட், இப்படிதான் இருக்கும். இங்க கிரியேட் நியூன்னு கொடுத்துட்டீங்கன்னா ஸோ இங்கேயும் போய் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். இல்ல நம்ம ரொம்ப ஃபாஸ்டா கிரியேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஸோ ஃப்ரண்ட்ல ஜெனரேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை நீங்க கொடுத்துட்டீங்கன்னா ஸோ வீடியோ ப்ராஜெக்ட், சீன்ஸ், இமேஜஸ். ஸோ வீடியோ ப்ராஜெக்ட்ல நம்ம வீடியோ யூஸ் அ ப்ராம்ப்ட்னு இருக்கும். அண்ட் யூஸ் அன் ஆர்டிகல் யூஆர்எல், யூஸ் மை ஓன் ஸ்கிரிப்ட். நீங்க இங்கேயே ஒரு நிமிஷம் ஸ்கிரிப்ட் இருந்தா இங்கேயே நீங்க கொடுத்து உங்களால வாய்ஸ் ஓவர் அண்ட் வீடியோ மேக் பண்ணிக்க முடியும். யூஸ் அண்ட் ஆர்டிகல் வீடியோ, ஏதோ ஒரு பிளாக் போஸ்ட் இருக்கு அப்படின்னா அந்த போஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வீடியோ நம்ம பண்ணோம்னா நம்ம ஸோ ஒரு ஆர்டிகலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிளாக் போஸ்ட் வந்து கம்ப்ளீட்டா நம்ம ஒரு ஸ்கிரிப்டை ரீரைட் பண்ணி நம்ம வீடியோவும் பண்ண முடியும். மேபி இது ரொம்ப எஃபெக்டிவான ஒரு விஷயம் தான். அண்ட் யூஸ் அ ப்ராம்ப்ட், நீங்க கொடுக்குற ப்ராம்ப்ட் வந்து ஆல்ரெடி நான் ஒரு டைட்டில் ரெடி பண்ணி வச்சுட்டேன். நான் காப்பி பண்ணி நான் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன்.
ஸோ இதுதான் அந்த டைட்டில். ஸோ இந்த டைட்டிலுக்கு நான் வந்து ஒரு வீடியோ ரெடி பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் இதுக்கு வந்து 1 minute ஆஃப் கண்டென்ட் வந்து இதுவே ஜென்ரேட் பண்ணிடும். ஸோ எனக்கு எப்படி வேணும்னா ஃபார்மல், கேஷுவல், ஃபன்னி, இன்ஃபர்மேட்டிவ் அண்ட் கிரியேட்டிவ். எனக்கு இன்ஃபர்மேட்டிவ் ரிலேட்டடா வேணும். ஓகே, ஸோ நான் இங்க இன்ஃபர்மேட்டிவ் கொடுத்துட்டேன். இங்க செகண்ட் மினிட்ஸ் அண்ட் செகண்ட்ஸ் இருக்கும், 15 செகண்ட்ஸா, ஸோ அப் டு 5 minutes வரைக்கும். ஓகேங்களா? ஸோ நான் இங்க 1 minute இருந்தா போதும். நான் இங்க ஜென்ரேட் ஸ்கிரிப்ட்னு கொடுக்குறேன். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரீல்ஸ் ஃபார்மட் தான் வேணும்னு சொல்றதுனாலதான் அந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோ நான் ரீல்ஸ் ஃபார்மட் செலக்ட் பண்ணிருக்கேன். மீன்வேல் உங்களால மிடில் கூட மாத்திக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஜென்ரேட் ஸ்கிரிப்ட் ஃபார் திஸ் டாபிக் கொடுக்குறேன். ஸோ இங்க உங்களுக்கான ஸ்கிரிப்ட் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுவே கம்ப்ளீட்டா உங்களுக்கான ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிடுச்சு. ஸோ இங்க நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இதுல வந்து உங்களால செட்டிங்ஸை மாத்திக்க முடியும். ஸோ ஃபோக்கஸ் மோர் எது எது வேணும், ஸோ எந்த டோன்ல மேபி அது இன்னும் லைக் எனக்கு இந்த டோன்ல வேண்டாம், இது நல்லா இல்லைன்னா மேபி ஃபன்னி டோன்ல மாத்திக்கலாம். இந்த டியூரேஷன் மெத்தட் எனக்கு 1 நிமிஷம் வேண்டாம் 5 நிமிஷம் வேணும்னாலும் இங்க உங்களால மாத்திக்க முடியும். ஓகே, ஸோ நான் இந்த ஸ்கிரிப்ட் யூட்டிலைஸே பண்ணிக்கிறேன். அண்ட் இங்க 1000 வேர்ட்ஸ் நீங்க இப்போ மேக்ஸிமம் பண்ணிக்கலாம். நான் 146 வேர்ட்ஸ் மட்டும் தான் இங்க வந்திருக்கு அந்த 1 நிமிஷத்துல, எவ்வளவு பரவாயில்ல. அண்ட் யூஸ் திஸ் ஸ்கிரிப்ட். ஸோ இங்க பாத்தீங்கன்னா சொன்ன மாதிரி எனக்கு ரீல்ஸ் ஃபார்மட்ல தான் நான் 9:16 ரேஷியோல தான் நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா 1:1, 16:9 இது யூடியூப் ஃபார்மட், லாங் ஃபார்மட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது இன்ஸ்டாகிராம் ஃபார்மட். ஸோ இது எல்லாமே ஒரு ஃபார்மட்ல உங்களுக்கு இருக்கு. நான் மேக்ஸ் ப்ராபப்ளி ரீல்ஸ் அண்ட் ஷார்ட் ஃபார்மட் தான் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ நான் இந்த 9:16 ரேஷியோ கொடுத்துக்கிறேன். அண்ட் சப்டைட்டில் போது நீங்க வேர்ட்ஸ் வர வர மேல இங்க பாப்அப் ஆகிட்டே இருக்கும் அந்த வேர்ட்ஸ். ஸோ பி ரோல்ன்றது ஒரு வீடியோக்கு மேல என்னென்னலாம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஒரு ஸ்கிரிப்ட்ல வாய்ஸும் இது வந்து கொடுத்துரும், அண்ட் வீடியோஸும் கொடுத்துரும், அண்ட் டெக்ஸ்ட்டுமே கொடுத்துரும். இது மூணுமே உங்களுக்கு வந்துடும். ஸோ பி ரோல்ன்றது அந்த வாய்ஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த டெக்ஸ்ட்டுக்கு மேல இருக்கிற வீடியோஸ், போட்டோஸ் இது எல்லாமே அதுவாகவே ரெடி பண்ணிடும். நம்ம உட்காந்து ஃபுல்லாவே ரெடி பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அண்ட் பர்சோனா ஓவர்லே அப்படின்னா நீங்க ஒரு பர்சன் இருக்கீங்கன்னா உங்களை போட்டோ எடுத்து நீங்க இதோட கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க எப்பயுமே ஃபேஸ் காட்டணும்னு அவசியமே கிடையாது. அந்த ஃபேஸே வந்து உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு எல்லா வாய்ஸ் வரும் அதுமே கொடுத்துரும். ஸோ இந்த ஃபார்மேட்டும் இருக்கு. நான் எப்பயும் போல பி ரோல் மட்டும் தான் கொடுக்க போறேன். வேற நான் சொன்ன இந்த செகண்ட் பர்சோனா ஓவர்லேன்றது அது இன்னும் காஸ்ட்லி. ஸோ $192 தாண்டி அது இன்னும் டபுள் த காஸ்ட் வரும். ஸோ ஆஸ் ஆஃப் நவ் வந்து நான் நம்ம பி ரோல் ரிலேட்டட் மட்டும் தான் போறேன். அண்ட் வாய்ஸ் நான் எப்படி இருக்கணும் வாய்ஸ் அப்படின்றது ஃபார் எக்ஸாம்பிள் I think this is a really nice way to just automatically turn. ஸோ வாய்ஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னா உங்களுக்கு எல்லா விதமான லாங்குவேஜஸ் அண்ட் வாய்ஸ் டோன்ஸுமே இங்க இருக்கு. ஸோ இங்கிலீஷ் இந்தியா, ஸோ இங்கிலீஷ் வந்து இந்தியால பேசினா எப்படி இருக்கும்ன்ற மாதிரி ஒரு லாங்குவேஜ். Hello there. If you are looking for a voice that can be used for ads or conversations, then With Cloud Machine, ஸோ இந்த மாதிரி வாய்ஸ் ஓவர்ஸ் with Cloud Machine Learning, your application interprets images உங்களுக்கு ஃபீடடாகவே இருக்கும். ஸோ நான் எப்பயும் போல இந்த கான்வர்சேஷன் ரிலேட்டடா இருக்கணும் அப்படின்றதுனால நான் மேக்ஸ் ப்ராபப்ளி கான்வர்சேஷன் ரிலேட்டட், ஏன்னா இது இங்கிலீஷ்ன்றதுனால அந்த ஆக்சென்ட் நிறைய ஃபாலோ பண்ணணும். ஸோ நான் என்னோட ஆடியன்ஸ் வந்து இங்கிலீஷ் கொஞ்சம் ஆக்செப்டபிளா இருக்கணும் அப்படின்றதுக்காக இங்க ஜென்டரும் நீங்க சூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் என்னோட ஐடியாஸ் நீங்க கான்வர்சேஷன் கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வாய்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணும். நான் எப்பயுமே மார்க் தான் சூஸ் பண்ணுவேன். ஸோ ஓகே, நான் மார்க்கோட I think this is a really nice way. ஸோ இது ஒரு கான்வர்சேஷன் ரிலேட்டடா இருக்கனால ஒரு வாய்ஸ் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் ஜென்ரேட் வீடியோ, அவ்வளவுதான். ஸோ நீங்க ஒரு 2 to 3 minutes வெயிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கான வீடியோ ஆன் ப்ராக்ரஸ்ல இருக்கும். நீங்க இப்ப எதுவுமே பண்ணல, ஒரு சாட் ஜிபிடில போயிட்டு நீங்க ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தீங்க, டைட்டில் வந்துருச்சு. டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்க, கேப்விங்னு சொல்லிட்டு. அண்ட் தென் இது ரெண்டுமே மெர்ஜ் பண்றதுக்கு வீடியோ எடிட்டிங் ஸ்கில் தேவையே கிடையாது. அண்ட் வாய்ஸ் ஓவருக்கு நீங்க யாரும் நீங்களும் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அண்ட் தென் அதுக்கான பேக்ரவுண்ட் ஸ்கோர் இது எல்லாமே இந்த ஒன் டூல்ல வந்துருச்சு. ஸோ கிட்டத்தட்ட இப்ப இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணல இருந்து நான் ரொம்ப கம்மி டைம் தான் கன்சியூம் ஆயிருக்கு. வேற நம்ம இது மேனுவலா பண்ணணும் அப்படின்னா இட் டேக்ஸ் ஒரு நாள் கூட எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கான கம்ப்ளீட் ஸ்கிரிப்ட் இங்க வந்துருச்சு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா நீங்க இது கிளிக் பண்ணிட்டு இது ஒரு வீடியோ எடிட்டிங் டூலாவே உங்களுக்கு கன்வெர்ட் ஆயிடும். அகைன் இங்கே நீங்க வீடியோ எடிட் பண்ணிக்கலாம். கேப்பிங்ன்றது ஒரு வீடியோ எடிட்டிங் டூல் தான். ஸோ ஈவன் தோ இந்த எனக்கு இங்க வேண்டாம், எனக்கு இது மேலதான் வேணும் அப்படின்னா நீங்க மேல இது
ட்ராக் பண்ணி வச்சுக்கலாம். எனக்கு சைஸ் எனக்கு கொஞ்சம் வேணும்னா ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு எல்லா ஆப்ஷன்ஸுமே கொடுத்துருப்பாங்க. ரொம்ப ஈஸியாக தான், யூசர் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும். அண்ட் வாய்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னும் அதிகமான வாய்ஸ் ஓவர் லைக் சவுண்ட் இன்னும் இன்க்ரீஸ் வேணும்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். Air India Flight 182, tragically bombed in 1985, remains a pivotal moment in aviation history. The decisions made by the flight crew during this crisis resonate deeply within the industry. Pilots faced critical challenges, including navigating through a complex airspace while managing passenger safety. Their communication with air traffic control was crucial, yet misjudgments in threat assessment contributed to the disaster. This incident highlighted the importance of crew resource management, emphasizing teamwork and decision-making under pressure. In the aftermath, regulatory bodies implemented stricter security. ஸோ இப்படி தான் இந்த சாஃப்ட்வேர் ஒர்க் ஆகுது. ஸோ நீங்கள் எந்த ஒரு டிரான்சிஷனுமே கொடுக்கல, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கான ஃபோட்டோஸ், அதுக்கான டிரான்சிஷன் எஃபெக்ட், அதுக்கான பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸு, நீங்கள் டைட்டில் கொடுத்ததுனால வந்து வாய்ஸ் ஓவர் ஸ்கிரிப்ட் இங்கே இருக்கு பாருங்க. இந்த ஸ்கிரிப்டோட வாய்ஸ் ஓவர் இங்கே வந்துருச்சு. அண்ட் தென் டெக்ஸ்ட். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை எக்ஸ்போர்ட் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா எக்ஸ்போர்ட் ஆயிடும். ஸோ இங்க இருக்க பாருங்க, கரெக்டா ஒரு நிமிஷம் தான் நம்மளுக்கு இந்த டூல் வந்து நம்மளுக்கு பெஸ்ட்டாவே பண்ணி கொடுத்தாச்சு. ஸோ நீங்க எக்ஸ்போர்ட்னு கொடுத்துறீங்கன்னா இங்க உங்களுக்கு குவாலிட்டி இருக்கும். நான் மேக்ஸிமம் ஆட்டோன்னு கொடுத்தீங்கன்னா அதே பெஸ்ட் குவாலிட்டி அவுட்புட் பண்ணி கொடுத்துரும். ஸோ நான் எக்ஸ்போர்ட் பண்றேன். ஸோ இவ்வளவுதான் இந்த டூலோட பெஸ்ட் பெனிஃபிட்ஸ். ஸோ நான் உங்களுக்கு ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி நீங்க எந்த ப்ரெஷரைஸும் ஆக வேண்டாம். இந்த வீடியோ பார்க்குற செகண்ட்ல தான் இந்த வீடியோவுமே நான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட இது எவ்வளவு நேரம் கன்செப்ஷன் ஆயிருக்குன்னு பாருங்க. நீங்க இனிஷியல் ஸ்டேஜஸ்ல இது ஃப்ரீ ட்ரையலுமே அவைலபிலிட்டி கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. நீங்க அதுவும் போய் செக் பண்ணி பாருங்க. நான் இந்த சாஃப்ட்வேர் லிங்க் என்னோட டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்குறேன். அண்ட் தென் ஸோ நீங்க இதை யூட்டிலைஸ் பண்ணி பாருங்க. உங்க சேனலை எப்படி டெவலப் பண்றதுன்னு பாருங்க. இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு அப்கமிங் டேஸ்ல வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் லைக் பண்ணிடுங்க. நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க. ஸோ நீங்க ஒரு வீட்டில் நார்மலா இருக்க பர்சன் யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இது ஒரு பெஸ்ட் மெத்தடாவே இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.